அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் முறையீடு என்ற தலைப்பின் கீழ் வரும் 9வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். தத்துவம் என் வசமாகி தான் செலுத்த அறியேன், சாகாத கல்வி கற்கும் தரம் சிறிதும் அறியேன். அத்தநிலை சத்தநிலை அறியேன், மெய் அறிவை அறியேன், மெய் அறிந்து அடங்கும் அறிஞரையும் அறியேன். சுத்த சிவ சன்மார்க்க திருப்பொதுவினிடத்தே தூய நடம்புரிகின்ற நியாயம் அறிவேனோ. எத்துணையும் குணமறியேன், எங்கனம் நான் புகுவேன். யார் குறைப்பேன், என்ன செய்வேன், ஏதும் அறிந்திலனே அப்படின்னு சொல்லி இந்த 9வது பாடல். இதுக்கு விளக்கம்: தத்துவங்கள் யாவும் எனது கட்டுப்பாட்டில் இருந்து இயங்கு செய்யும் திறன் அறியாதவனாகவும், இறப்பை ஒழித்து என்றும் மரணமில்லா பெருவாழ்வில் வாழும் வழிவகைகள் அறியாதவனாகவும், அதாவது சாகாத கல்வியை பற்றி அறியாதவனாகவும், உலகியற் பொருள்களையும் இவற்றின் மெய்மை நிலையை அறியாதவனாகவும், மேலும் மெய்யறிவு அல்லது உண்மை ஞானம் பெற்ற ஞானிகளை அடைந்து அவற்றின் பொருளை அறிந்து கொள்ளாதவனாகவும், நற்குணங்கள் சிறிதும் இல்லாதவனாகவும் இருக்கும் இத்தகைய நான் சிற்றம்பலத்திலே விளங்குகின்ற இறைவனின் தூய திருநடத்தை அறிந்து எங்கனம் உணர்வு நுட்பமாகி உட்புகுவேன். யாரிடம் கேட்பேன், என்ன செய்வேன், ஏதும் அறியாதவனாக இருக்கின்றேனே அப்படின்னு சொல்லி முறையீடாக வைக்கிறாங்க. இதெல்லாம் எப்பயும் சொல்கிறது மாதிரி தான். இதெல்லாம் நமக்கு நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் அவருக்கு தெரியாத விஷயம் மாதிரி அந்த மாதிரி எடுத்து இறைவனிடம் ஒரு முறையீடாக வைக்கிறாங்க. இதன் மூலமாக அவர் சொல்ல வர விஷயம், நாம் எல்லாம் இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளணும். இதெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் நாம் அருள் நிலையில் அந்த மேலேறி அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. சரி, அப்போ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, தத்துவம் என் வசமாகி தான் செலுத்த அறியேன், சாகாத கல்வி கற்கும் தரம் சிறிதும் அறியேன். இது ரெண்டையும் பார்ப்போம். சரி, தத்துவம் என் வசமாகி தான் செலுத்த அறியேன். ஏன் வள்ளல் பெருமான் தத்துவங்களை எல்லாம் கடக்கணும் அப்படின்றாங்க, அதாவது தத்துவ வெற்றி பெறணும் அப்படின்றாங்க. ஏன்னா தத்துவங்கள் எல்லாம் கடந்தால் தான் அந்த நம்ம அந்த தத்துவங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த இறை அனுபவம் நம்மளுக்கு கிடைக்காது. இதெல்லாம் கடந்தால் தான், அதாவது மனமற்ற நிலையில் இந்த கருவி கரணங்கள்னு சொல்கிறாங்க பாருங்கள், எல்லாமே செயல்பாடுகள் இல்லாமல் இருக்கிற நிலையில் தான் அந்த இறை அனுபவம் ஏற்படுன்றாங்க. சரி, எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பதிவுலையே பார்த்தோம், உரைநடை பகுதியில் வள்ளல் பெருமான் சொன்ன விஷயங்கள் தான் இங்கே ரொம்ப முக்கியமாக. ஏன் தத்துவங்கள் எல்லாம் நாம் கடக்கணும் அப்படின்றதுக்கு இங்கே தான் விஷயமே இருக்குது. ரொம்ப தெளிவாக இது கடக்காமல் நம்ம முக்தி நிலையை அடைய முடியாது. முக்தியை அடையாமல் ஞான சித்தியை பெற முடியாது. அப்புறமா அந்த இறைமை நிலையாகிய கடவுள் நிலையறிந்து அம்மையமாதல் அப்படின்ற அந்த நிலையையும் பெற முடியாது. அப்போ ரொம்ப வெரி பேசிக்காக நம்ம இந்த தத்துவங்கள்லாம் கடந்தால் தான் அந்த முக்தி நிலையை அடைய முடியும். சரி, அதுக்கு பாருங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, உரைநடை பகுதியில் உள்ள இந்த இதுதான்: பக்குவ ஆன்மாக்களிடத்தில் கடவுள் அருள் வெளிப்பட்டால் சுத்தமாகி முத்தேகமும் அந்த சனமே அந்த சனமே வரும் அப்படின்றாங்க. அதாவது பக்குவ ஆன்மாக்களிடத்தில் கடவுள் அருள் வெளிப்பட்டால் சுத்தமாதி முத்தேகமும் அத்தருணமே வரும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னவங்க
பக்குவம் இல்லாதவர்களுக்கு அருள் செய்தால் வாழையினிடத்தில் அக்கினி காரியப்படுவது போலாம். ஆதலால் கடவுள் அருள் வெளிப்படுவதற்கு அபக்குவிகள் ஆகிய நாம் நமது செயற்கை குணங்களாகிய ராக துவேஷாதிகளை, அதாவது விருப்பு வெறுப்புகளை நீக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவங்க சினம் வெகுளி முதலியவைகளை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சினம்னா என்ன, வெகுளினா என்னன்றது அவரே சொல்கிறாரு. சினம் என்பது உள்வேக்காடு, உயிர் வெந்து கொண்டிருப்பது, புடநியாயம் போல. இது தேகத்தை சீக்கிரம் நஷ்டம் பண்ணும். வெகுளி என்பது மீசை துடித்தல், கண் சிவத்தல், கை முதலிய உறுப்புகள் துடித்தல், வாய் குளறி மேல் விழுந்து கூவுதல். இது ஆயுளை நஷ்டம் பண்ணும். ஆகையால் எவ்வகையிலும் கோபத்தின் பூர்வோத்திரமாகிய சினம் வெகுளி என்னும் கூற்றை ஒழித்தல் அவசியம். அப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. சினம் வெகுளி ரெண்டையும் நீக்கிடணும். அதோடு கூட இதுபோல் மற்ற கெடுதியாகிய காம குரோதாதி சம்பந்தங்களையும், அதாவது காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மாச்சரியம், அதாவது ஆசை, வெறுப்பு, கடும் பற்று, கஞ்சத்தனம், கடும் பிடிவாதம், பொறாமை இவைகளையும் நீக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவங்க ரொம்ப முக்கியமாக இந்த தத்துவங்களுக்கு வர்றாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். காரணம் என்பது கரண, அதாவது மனம் சம்பந்தம் உடையது. கரணம் என்பது ஒற்றுமை வேற்றுமை தொழில்தன்மை உடையது, அதாவது பேதப்படுத்துதல், விகல்பம் செய்தல், அறிவை பின்னப்படுத்துதல். இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காரணம் மனம் சம்பந்தப்பட்டது அப்படின்றாங்க. இந்த மனம்னா எப்படி இருக்குது அப்படின்னா பின்னம் உடையதாக இருக்குது அப்படின்றாங்க. அதாவது பேதப்படுத்தி பார்க்கும், எதையுமே விகல்பம் செய்யும். அதே மாதிரி அந்த அறிவை அந்த பின்னப்படுத்துதுன்னா பாட்டாக பிரித்து எல்லாத்தையுமே இது பண்ணிடும், பிரிக்கக்கூடிய அந்த விஷயம். அதாவது மொத்தமாக இருக்கலாமல் அந்த அறிவு அந்த பேதம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பிரித்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை உடையது இந்த மனம். அப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, அதையோட அப்படியே சொல்கிறாங்க, லட்சியம், அதாவது ஆன்மா அடையாளத்தை உடையது. அதாவது லட்சியம் லட்சணம் அப்படின்னு ரெண்டு சொல்கிறாங்க. லட்சணம் வந்தது தத்துவம்னு சொல்கிறாங்க, லட்சியம் என்பது ஆன்மான்னு சொல்கிறாங்க. இதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த இந்த கரணம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த மனம், இந்த அறிவு பார்த்திங்கன்னா இந்த தத்துவங்களால், முக்கியமாக மனத்தினால தான் பின்னமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ இதனால் இந்த கரணம் முதலிய சம்பந்தங்கள் ஒன்றுமில்லாது கெடுதியாகிய தத்துவங்களை அடக்க வேண்டும் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த மனம்தான் நம்மளை கொல்லுது. ஏன்னா இந்த மனத்தை நான் கொல்லலைன்னா அது நம்மளை கொன்றும். காரணம் என்னென்னா, இந்த மனம் பாருங்களேன், நம்ம ஒரு சின்ன ஒரு நோவு உடம்புக்கு வந்துட்டாலே நம்மளை பயமுறுத்தும். உனக்கு அப்படி வந்துடுச்சு, இப்படி வந்துடுச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, அது வந்துடுச்சுன்னு சொல்லி நம்மளை சாகடிக்கிறது இந்த மனம்தான். அப்போ இந்த மனம் அதான் வள்ளல் பெருமான் ரொம்ப கடுமையாகவும் கொடுமையாகவும் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க மனத்தை சொல்லும்போது. அப்போ காரணம் அதுதான். ஏன்னா மனத்தை நம்ம அடக்கணும். அடக்கி வைக்கலை அப்படின்னா மனம் நம்மளை படுகுழியில் போய் தள்ளிடும். அதனால தான் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க, ஆதலால் லட்சணம் லட்சியம் அங்கம் காரணம் கரணம் முதலிய சம்பந்தங்கள் ஒன்றுமில்லாது கெடுதியாகிய தத்துவங்களை அடக்க வேண்டும். அப்போ அந்த மனத்தினால அப்படி நம்ம அடக்காமல் விட்டோம்னா மிகப்பெரிய சிக்கல் உண்டாயிரும் அப்படின்றாங்க. அதுக்கு தான் அவர் தெளிவாக அட்டகத்தில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த தத்துவ வெற்றி அடையணும் அப்படின்றாங்க. அதாவது அந்த 36 தத்துவங்கள் அவற்றின் செயல்பாடுகளான 60 தாத்வீகங்களை அடக்கி அதெல்லாம் வென்று சுத்த சத்துவமாகி பின் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அந்த அருள் ஒளியால் அருட்பெரும் ஜோதியாகவே ஆக்கணும். இப்படி ஆக்கினவங்க தான் வள்ளல் பெருமான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அட்டகத்தில் அவர் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், தெளிவாக இந்த பாடல். தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேம், தத்துவா அதீத மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம், அவைமேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றேம், ஒத்த அந்நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர் வலுத்த நின்று ஓங்கும்
அருட்பெரும் ஜோதி என் அரசே. இப்போ இந்த பாடல் உள்ள அந்த விளக்கத்தை தான் நான் முன்னாடி சொன்னேன். என்ன சொன்னேன் பாருங்கள், தத்துவம் அனைத்தையும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக கடந்தேன்னு சொல்கிறாங்க. தத்துவா அதீத மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம் அவை மேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றேன் ஒத்த அந்நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம் என்று. எவ்வளோ தெளிவான வார்த்தைகள் பாருங்கள். அப்போ தத்துவங்கள் எல்லாம் கடக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ தத்துவங்கள்னால் என்ன? இப்போ நம்ம 36 தத்துவங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதோட ஒரு 60 தாத்வீகங்கள், மொத்தம் 96 தத்துவங்கள். இது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு இது பார்த்துடலாம், ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துடலாம். அதாவது தெளிவாகிக்கலாம். தத்துவம் சொல்லிகிட்டே இருக்கோமே, அது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. சரி, அதாவது பிண்ட தத்துவம் 96 அப்படின்றாங்க. இது வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போது நம்மளுக்கே புரிஞ்சிடும், ஓ இதைத்தான் தத்துவம்னு சொல்கிறாங்களா அப்படின்ட்டு. அதாவது உட்கருவிகள் 36ன்றாங்க, புறக்கருவிகள் 60 அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. சரி, உட்கருவிகள்ன்றது நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். பஞ்சபூதங்கள் 5 நம்மளுக்கு தெரியும். மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது நம்மளுக்கு தெரியும் பஞ்சபூதங்கள். இது 5 எடுத்துக்கிறாங்க. ஞானேந்திரியம் சொல்லக்கூடிய ஒரு 5. ஞானேந்திரியம் அப்படின்னா நம்ம அதாவது தோல், மூக்கு, கண், நாக்கு, காது. இதுதான் ஞானேந்திரியம் 5. அப்புறம் கண்மேந்திரியம் அது ஒரு 5. அது வாய், கை, கால்கள், மலவாய், பிறப்புறுப்பு. இந்த 5 கர்மேந்திரியம். இது ஒரு 5. அப்புறம் தன் மாத்திரைன்னு சொல்லிட்டு அந்த பஞ்சபூதங்களில் அந்த செயல்பாடாக இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய, அதாவது ஓசை, ஊர் என்று சொல்லக்கூடிய அந்த தொடு உணர்ச்சி இருக்கு பாருங்கள், அது டச்சுன்னு சொல்லுவோம்ல அது. அப்புறம் ஒளி, லைட்டு. அப்புறம் சுவை, டேஸ்ட்டு. அப்புறம் நாற்றம், சுமல். இது தன் மாத்திரைகள்னு சொல்லக்கூடிய அந்த 5. அப்புறம் அந்த கரணம் சொல்லக்கூடிய 4. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, மனம் நம்ம அதை கொல்லலைன்னா அது நம்மளை கொன்றும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த மனம் தான் விகல்பப்படுத்தி வேறுபடுத்தி பார்க்கக்கூடியது. இந்த மனத்தையே பின்னப்படுத்தக்கூடியது இந்த மனம் தான். அப்போ நம்மளை ஃபுல்லாக நம்மளை எப்பயுமே ஒரு தடுமாற்றமாக உண்டாக்கி ஒரு குழப்பத்தை உண்டாக்குறது இந்த மனம்தான். அப்போ அந்த மனமற்ற நிலைக்கு போனால் தான் அந்த அருட்பெரும் ஜோதி அனுபவம் கிடைக்கும்னு அவர் நிறைய இடத்துல சொல்லிட்டு வர காரணம் இதுதான். இப்போ இதுதான் தத்துவங்கள். இதோட கூட வித்யா தத்துவம் 7 அப்படின்றாங்க, சுத்த தத்துவம் ஒரு 5 அப்படின்றாங்க. அந்த வித்யா தத்துவம்னா வேற ஒன்றும் கிடையாது. 7ன்றது காலம், நியதி, அராகம், வித்தை, புருடன், தோற்றமாயை. இந்த தோற்றமாயைன்றது நம்ம படக்கூடிய அந்த பேராசை தான், அதுதான் தோற்றமாயின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சுத்த தத்துவம் 5 அப்படின்றதுல இங்கே சுத்தமாயை, சுத்த வித்தை, விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம். இதை ஃபுல்லாக ஒரு 5 சுத்த தத்துவங்கள் அப்படின்றாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கடக்கணும் அப்படின்றாங்க. அப்போ இது எல்லாம் ஒன்று ஒன்றா கடந்து மேலே வரணும் அப்படின்றாங்க. இதை புறக்கருவிகள் 60ன்னு சொல்லிட்டு அந்த தத்துவங்கள் இதிலேருந்து வர்றது தான். இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த 36 தத்துவங்களுடைய இன்னும் அதில் புறத்தில் இருக்கக்கூடிய அந்த இதில் தான் சொல்கிறாங்க. முதல்ல இந்த மெயினான இந்த இப்போ நான் சொன்ன அந்த 36 தத்துவங்களை கடந்துட்டாலே நம்மளுக்கு கிளாரிட்டி ரொம்ப கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த மனம் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி கருவிகள், இந்த இந்திரியங்கள் சம்மந்தப்பட்டது. அப்படியே தான் இருக்குது. இந்திரியங்கள், உடல், மனம், இது சம்மந்தப்பட்ட தத்துவங்கள். இவற்றையெல்லாம் நாம் தனித்தனியாக கடக்கணும் அப்படின்றாங்க. ஒன்று ஒன்றா கடந்து வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த ஒன்று ஒன்றா கடக்கணும்னா நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா எப்படி கடக்க முடியும்? அதுக்கு தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, ஜீவகாருண்யத்தை எடுத்துக்கிறாங்க. ஜீவகாருண்யத்தில் எடுத்து ஜீவகாருண்யம் பண்ணும்போதும் அந்த முக்தி நிலையை சொல்கிறாங்க பாருங்கள். அந்த ஜீவகாருண்யம் பண்ண அந்த காருண்யம் உண்டாக அருள் விளக்கமாகிய அந்த கடவுள் அருள் வெளிப்பட்டு விளங்கும் அப்படின்றாங்க. கடவுள் அருள் வெளிப்பட்டு விளங்க கடவுள் இன்பம் அனுபவமாகி பூரணமாகுன்றாங்க. இதையே தொடர்ச்சியாக பண்ணிட்டு வர்றாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு அவங்க தான் அந்த முக்தி நிலைக்கு வருவாங்க, அவங்க தான் கடவுளை அறிவால் அறிந்து கொள்வாங்கன்னே சொல்கிறாங்க. அப்போ ஜீவகாருண்யம் பண்ணும்போதும் நம்ம என்ன பண்ணணும்,
நம்மளுடைய சொந்த இதுக்காக பண்ணக்கூடாது, சுயநலத்துக்காக பண்ணக்கூடாது. மற்றவர்கள் பொது நலம் தான் அதில் வந்து ஓங்கி இருக்கணும். சுயநலம் துளி கூட அதில் இருக்கக்கூடாது. அப்படி பண்ணினா தான் அது வந்து வேல்யூ. மற்றவங்களுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னோம்னா இந்த மனம் வந்து அடங்காது. மனம் அடங்கணும் அப்படின்னா அந்த ஜீவகாருண்யம் வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி அந்த பொது நோக்கோட எல்லா உயிர்களும் அந்த இறைவன் தான், இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு தான் அப்படின்ற அந்த எண்ணத்தோடையே நம்ம ஜீவகாருண்யம் பண்ணி பழகிட்டு வரணும். எல்லா உயிரையும் தம் உயிர்கள் நோக்கக்கூடிய அந்த உணர்வு நிலையிலேயே இருந்து தயாவண்ணமாகவே இருந்து தான் ஜீவகாருண்யம் நம்ம பண்ணிட்டு வரணும். அதில் வந்து துளி கூட வந்து பொதுநலம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு வரும்போது தான் மனம் அடங்கும். மனம் அடங்கக்கூடிய வழிகள் வந்து பல விதத்துலையும் இப்படி தான் அடக்க சொல்கிறாங்க. அந்த சாத்வீக நிலையில் நம்ம போய் அடக்கணும் அப்படின்னா இந்த வழிகள்லாம் போயிட்டு நம்ம பொது உணர்வுலேயே நம்ம இருக்கும்போது, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் அப்படின்ற அந்த நினைவுகளே நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த மனம் அடங்கக்கூடிய இதெல்லாம் வழிகள். இப்படி தான் தத்துவங்களை எல்லாம் அடக்க சொல்கிறாங்க. வள்ளல் பெருமான் இப்படி அடக்கி தான் அவங்க வந்து அந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க. நம்மளையும் அதனால தான் தத்துவங்களை எல்லாம் தனித்தனி கடந்தேன். அது கடந்ததுனால என்ன சொல்கிறாங்க பாருங்கள், யாமும் எமது உணர்வும் ஒருங்குற கரைந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள். சிவநிலை தெரிந்தது, அந்த எல்லாமே இதுலேயே வந்துடுச்சு. அப்போ தத்துவங்களை கடக்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதுக்கு தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த விளக்கங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்தேன். இப்போ நம்ம தத்துவங்கள் என்னன்றதையும் பார்த்துட்டோம். சரி, இப்போ அதெல்லாம் கடக்கணும். சரி, அப்போ இப்போ கடந்து இப்படி போனோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா முக்தி. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த தத்துவங்களையெல்லாம் கடந்தால் தான் அந்த முக்தி நிலையே வருது, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதில் இருந்து தான் ஞான சித்தி, அதில் இருந்து தான் சித்தியமானேன். அதாவது எப்படி இந்த ஒரு வரிகள் பாடலில் சொல்ல பாருங்க, முத்தியை பெற்றேன் அம்முத்தியினால் ஞான சித்தியை பெற்றேன் என்று உந்தி பெற, சித்தனும் ஆனேன் என்று உந்தி பெற. அப்போ முக்தி, ஞான சித்தி, எல்லாம் வல்ல இறை சித்தி என்ற அந்த அருட்பெரும் ஜோதியை அடைதல், இதுதான் வந்து அவர் சொல்லக்கூடிய வழி. இப்படி வழிமுறைகளில் போனால் தான் சரியான பாதையில் போய் நம்ம வந்து வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற முடியும். வேறு வழிகளில் போனோம்னா பெற முடியாது, தவறுதலாக போய் மாட்டிக்கிடுவோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதுக்கு நம்ம பேஸ் வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி அந்த உண்மை அன்பால் அந்த கடவுளை வந்து நம்ம எப்படி வணங்க சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ஜீவகாருண்யமும் அந்த ஒவ்வொரு எதிர்பட்ட ஜீவர்களையும் வந்து அந்த கடவுளாகவே நினச்சி தான் நம்ம அந்த ஜீவகாருண்யம் பண்ணணும். துளி கூட அதில் நம்ம சுயநலத்துக்காகவோ இதனால் எனக்கு புகழ் பேர் கிடைக்குன்றதுக்காகவோ ஒருபோதும் பண்ணக்கூடாது. பண்ணினோம்னா அது வந்து ஒரு புண்ணியத்துக்கு அதை போயிடும், அன்ன விரயம்ன்ற மாதிரி போயிடும். ஜீவகாருண்யம் அப்படின்றது வந்து ரொம்ப டீப் மீனிங் இருக்குது. அதில் தான் வள்ளல் பெருமான் வந்து எல்லாமே கொண்டு வந்துடுறாங்க. அந்த தயாநிலை தான் ரொம்ப முக்கியம். தயவு உணர்வோடு நம்ம செய்யக்கூடிய அந்த ஜீவகாருண்யம் தான் நம்மளை வந்து அந்த மேலேற்றி இந்த மாதிரி இந்த உணர்வுகள்லாம் வந்து இந்த மனம் அப்போ தான் வந்து அடங்கும். மனத்தை வந்து அந்த இவர் சொல்கிற மாதிரி மனம் கடந்து அந்த போகிற அந்த நிலை அப்போ தான் உண்டாகும். தத்துவங்களையெல்லாம் தனித்தனியாக கடந்தேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இப்படி தான் ஒவ்வொரு தத்துவங்களாக இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 36 தத்துவங்கள், அந்த தத்துவங்களெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி தான் கடந்துட்டு வரணும். அதான் கருவி கரணங்கள் எல்லாமே அதில் வந்துடும். இந்த உடம்புல உள்ள எல்லாத்தையுமே சொல்ல, கண் காது மூக்கு எல்லாமே தத்துவங்கள் தான். உடல் தத்துவம், மனம் தத்துவம், எல்லாம் தத்துவம் தான். எல்லாத்தையும் நம்ம கடந்து கருவி கரணங்கள் செயல்பாடு அற்ற நிலையில தான் அந்த அருட்பெரும் ஜோதி அனுபவமாகும். அப்போ இதுதான் ஞானத்துக்கான முதல் படி, அதாவது முக்திக்கான ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். முக்திக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் ஞான சித்தி, அதுக்கப்புறம் இறைமை சித்தி ஆகி அந்த அருட்பெரும் ஜோதியாகி கடவுளை கண்டு அம்மையமாதல். சரி, இந்த விளக்கத்தோட நான் வந்து அடுத்து எங்கே போகிறேன் அப்படின்னா, சாகாத கல்வி கற்கும் தரம் சிறிதும் அறியேன் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாங்கல்ல. அதுக்கு வந்து அதே திருவருட்பாலிய வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்க முடிவு அப்படின்ற தலைப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, சுத்த சன்மார்க்கத்தின் முடிவு சாகாத கல்வியை தெரிவிப்பதே அன்றி வேறில்லை. சாகின்றவன் சன்மார்க்க நிலையை பெற்றவன் அல்ல, சாகாதவனே சன்மார்க்கி அப்படின்னு சொல்லி தெளிவாங்க சொல்கிறாங்க. சொன்னவங்க சாகாத கல்வி தேவர் குறளில் முதல் அதிகாரத்தில் சாகாத கல்வியை குறித்து சொல்லியிருக்கின்றது. அதை தக்க ஆசிரியர் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அங்கே வந்து ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு 2 திருக்குறள் கூட நம்ம சொல்லலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவை அற்று அப்படின்றாங்க. இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, அதாவது
சிதாகாசம் இதற்குள்ள நுழைந்து கொள்ளும் அறிவு இருக்கக்கூடியவன் மாறாத இளமையையும் அழியாத ஆரோக்கியத்தையும் பெற்று நீடூழி வாழ்வான் அப்படின்றதான் இதுக்கு பொருள். இன்னொரு குறள், ஒருமை கண் ஒருவன் தான் பெற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த ஒருமை கண் அப்படின்றது இந்த நெற்றிக்கண். அதாவது இங்கே சிற்றம்பலத்திலே நாம் பெறக்கூடிய இந்த கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்துனா 7 விதமான தாதுக்களான இந்த உடம்பும் ஏமாப்பு அதாவது தங்கம் ஞான தங்கமாக மாறும். இந்த தத்துவங்களால் ஆனக்கூடிய இந்த 7 தாதுக்களால் ஆனக்கூடிய இந்த உடம்பு ஞான தங்கமாக மாறும் அப்படின்னு சொல்லியும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் அவர் வள்ளல் பெருமான் ரெஃபரன்ஸாகவே சொல்கிறாங்க. சாகாத கல்வியை திருக்குறளிலேயே சொல்லியிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. திருக்குறளையும் விரிவாகவும் தெளிவாகவுமே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து நம்ம இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. சாகாத கல்வி கற்கும் தரம் சிறிது அறியேன். நம்ம ஒரு 5-6 பதிவுக்கு முன்னாடி இந்த சாகாத கல்வியை பற்றி வள்ளல் பெருமான் இந்த சுத்த சன்மார்க்க இந்த நெறியில் எப்படி சொன்னாங்க அப்படின்றத நான் டீட்டெயில்டாகவே அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 5-6 வீடியோக்கு முன்னாடி பாருங்கள். சாகாத கல்வின்ற ஃபுல்லாக நம்ம சொல்லியிருக்கேன். அதோடய கொள்கை என்ன, சன்மார்க்கத்தில் எப்படி பிரார்த்தனை பண்ணணும், அதில் உள்ள என்னென்ன தடைகள்லாம் இருக்கும், அதுக்கு என்ன விஷயங்கள்லாம் ஏதுவாக இருக்குது அப்படின்னு வள்ளல் பெருமான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை பாருங்கள். இதுவரை நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நாம் 10வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.